தானோ சாரிங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போல. மொபைலை நோண்டி உங்களை எழுப்பி விட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா தான் படுத்திருந்தேன். என்னங்க இந்த நேரத்துல போனை பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்கமே வரலங்க, ஒரு மாதிரியா இருக்கு. தூங்குறதுக்குன்னு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, நீங்க தூக்கம் வரலன்னு சொல்றீங்க? என்னன்னே தெரியல கதிர். கண்ணெல்லாம் சொருகி வர மாதிரி தான் இருக்கு, ஆனா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கீழெல்லாம் விழுந்து அடிபட்டதுல அதுல ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு இருந்தா அப்படியே தூங்கிடலாமேன்னு. ஹலோ, மொபைல பாத்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வராதுங்க. மூளை நல்லா சுறுசுறுப்பாகி அடுத்தடுத்து அப்படியே ரீல்ஸ் எல்லாம் பார்த்து டைம் போறதே தெரியாம விடிஞ்சிரும் பாத்துக்கோங்க. கரெக்டா சொல்றீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. அப்படி இல்லைங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறதுதான். 10 மணிக்கு படுக்க போயிட்டு அதுக்கப்புறம் பல மணி நேரம் மொபைல பாக்குறாங்க. அதுக்கு நானும் பலிகடா ஆயிட்டேன். இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. இன்னைக்கு என்னமோ தெரியல, தூக்கமே வரல. நம்ம 2 பேரும் வேணா கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருக்கலாமா? கதையா? கதை பேசலாம், இல்லனா விளையாடலாம். ஹலோ, இப்போ விளையாடினா மட்டும் மூளை சுறுசுறுப்பாகாதா? அப்படி இல்லைங்க, நீங்க மட்டும் தனியா போனை பார்த்து சிரிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசினா இது ஒரு மாதிரி மறக்க முடியாத நினைவா இருக்கும்ல. சரி, என்ன பேசலாம்? லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்களே ஆரம்பிங்க. நீங்க தானே ஐடியா சொன்னீங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, முன்னெல்லாம் என் கொரட்ட சத்தத்தை கேட்டு பயப்படுவீங்கல்ல, இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கீங்களா? அதான் நீங்க மூக்குல எதையோ ஒட்டி நிப்பாட்டிட்டீங்களே. அப்படிங்களா? ஆனா நான் நேத்து ஒட்டவே இல்லையே, மறந்துட்டனே. விடுங்க கதிர், இப்பெல்லாம் குரட்ட சத்தம் இல்லைன்னா தான் தூக்கமே வர மாட்டேங்குது. ஓ, அந்த அளவுக்கு பழகிருச்சா? எங்க காலேஜ்ல ஒரு 2 பேரு என் கூட படிச்சாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணா கொரட்டையில நாள ஒண்ணுமே இல்ல. ட்ரெயின்ல மொத்த கம்பார்ட்மெண்ட் முடிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சாரிங்க. அவங்க விட்ட கொரட்டைக்கு நீங்க எங்க சாரி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு அடிபட்டதும் யாரோ சுத்தி இருந்தவங்க பார்த்துதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நார்மல் ஆனதுக்கு அப்புறமாச்சும் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கணும். சின்ன அடிதானே, நாமளே எழுந்து வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். நானே இத சொல்லிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன். இனிமே மாத்திக்கிறேன். இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் ஹோட்டல்லையோ இல்ல விசேஷ வீட்லயோ எப்பவும் என்ன சுத்தி ஆட்கள் இருக்கிற இடத்துலதான் வேலை செய்யறேன். சோ எனக்கு ஒண்ணுன்னா அடுத்த நிமிஷம் யாராச்சும் உதவிக்கு வந்துருவாங்க.